ஈரானுக்கும், அமெரிக்கா, இஸ்ரேலுக்குமான போர் இப்ப ரொம்பவே முட்டிக்கிட்டு நிக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஆல்மோஸ்ட் 8 வீக்ஸா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரேட் வார் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மாசத்த தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த போர் போய்க்கிட்டு தான் இருக்கு. அதுபடி இன்னைக்கு நடந்த விஷயங்கள் என்னென்னன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இன்னைக்கு ஏப்ரல் 25, 2026 நிலவரம்படி ஒரு பக்கம் பீஸ் டாக்ஸ் போயிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல பார்த்தீங்கன்னா, பிளாக்கேட்லாம் வச்சிருக்காங்க யுஎஸ். யுஎஸ் இந்த பிளாக்கேட போட்டதுனால, அதாவது ஈரானுக்குள்ள எந்த கப்பல்களும் போக முடியாது. ஈரான் வழியா எந்த கப்பல்களும் வெளிய வர முடியாது. இந்த மாரி ஒரு பிளாக்கேட போட்டதுனால பார்த்தீங்கன்னா, ஈரானும் கடுப்பாகி இந்த வழியா போகக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா போகக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ தடுத்து நிறுத்தி சீஸ் பண்ற வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை நெறையவே ஏறப்போகுது கூடிய சீக்கிரமா. யுஎஸ் நேவியும் பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஷிப்ஸ் மேல அட்டாக்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுஎஸ் நேவி ஒரு ஈரானியன் கார்கோ ஷிப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. அதாவது சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரான் இத எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கொள்ளையர்கள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள மாரி பார்க்கிறதா சொல்லியிருக்காங்க. உலகத்தோட 20% ஆயில் இந்த வழியா தான் போகுதுன்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஆ நெறைய ட்ரேட்ஸும் அந்த வழியா நடக்குது. நெறைய ஷிப்ஸும் அந்த வழியா போகுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடம் பிளாக்னால பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கூட நெறையவே இம்பாக்ட் ஏற்பட போகுது. பெட்ரோல் விலைலாம் பயங்கரமா ஏறப்போகுதுன்னு நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அனாலிசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் தரப்புல இருந்து 15 சோல்ஜர்ஸ் உயிரிழந்திருக்காங்க. ஆனா, யுஎஸோட தாட் ரேடார் சிஸ்டம் அப்புறம் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்த ஈரான் ட்ரோன்ஸ வச்சு அட்டாக் பண்ணதுனால நெறையவே டேமேஜ் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதனால யுஎஸ் கிட்ட இருக்கிற பேட்ரியாட் மிசைல்ஸ்ல இப்போ 60% தான் இருக்குன்னு அவங்க அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் மீதிலாம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்லயே ஸ்பெண்ட் ஆகிடுச்சதா சொல்றாங்க. இஸ்ரேலோட ஆப்பரேஷன் ரோரிங் லயன் மூலமா ஈரான் கூட முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டீஸ அட்டாக் பண்ணியிருக்காங்க இல்லையா? இஸ்ரேலுக்கு இப்போ அதனால அந்த அட்டாக்ஸ் பண்ணதுனால மட்டும் பார்த்தீங்கன்னா, $11 பில்லியன் மேற்பட்ட எக்கனாமிக் லாஸ் ஏற்பட்டிருக்கு. இதே ஈரான் சைடு வந்தோம்னா, உங்களுக்கே தெரியும். பெரிய, பெரிய லீடர்ஸ், பெரிய, பெரிய கமாண்டர்ஸ் இந்த மாரி நெறைய பேர்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் நெறைய பேர் இழந்திருக்காங்க இதுவரைக்கும். எக்கனாமி லெவல்ல சொல்ல போனோம்னா, $300 பில்லியன் இருந்து $1 டிரில்லியன் வரைக்கும் டேமேஜ் ஆயிருக்கு. இது ரொம்பவே ஒரு ரியலான விஷயம் தான். நிஜமாலுமே தான் நான் சொல்றேன். யுஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், அப்புறமா ஜெரட் குஷ்னர் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போக ரெடியா இருக்காங்க. ஈரான் கூட ஃபேஸ் டூ ஃபேஸ் பேசி இந்த சண்டைக்கு ஒரு முடிவு கொண்டு வர பார்க்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடியே நெறைய டாக்ஸ் நடந்திருக்கு. அதுவும் நெறைய மணிக்கணக்காலாம் நடந்திருக்கு. அதுல எந்த ஒரு தீர்வும் கண்டுபிடிக்க முடியல. ஈரான் இப்போ சில கோரிக்கைகள முன் வச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு யுஎஸ் மிலிட்டரி முன்னாடி பிளாக் பண்ணக்கூடாது. அதாவது இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, எங்க மேல போட்ட சாங்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தடைகள்லாம் நீக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு நியூக்ளியர் புரோகிராம நிறுத்தணும். உங்க கிட்ட இருக்க யுரேனியத்த எல்லாம் அவங்க கிட்ட குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஈரானோட எல்லா பவர் பிளான்ட்ஸ் அப்புறம் பிரிட்ஜஸையும் பார்த்தீங்கன்னா உடைச்சிடுவோம்னு ஒரு திரும்ப மிரட்டல் விட்டுருக்காரு ட்ரம்ப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈரான் சைட்ல இருந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஈரான் கேப்பிட்டல் தெஹ்ரான் இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் அதாவது மெதினா, இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைனா பார்க்கப்படுது. இப்போ கரண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஈரான் கடல்ல மைன்ஸ் அதாவது வெடிகுண்டு வச்சா அந்த வெடிகுண்டுகள்லாம் கடல் வழியா வச்சாங்கன்னா, யுஎஸ் ஃபோர்ஸஸ் கண்டிப்பா டைரக்ட்டா உள்ள பூந்து நாங்க அழிப்போம் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருக்காரு. இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? அதனால இம்பாக்ட் நம்ம எதுவும் அவ்வளவுக்கும் இல்லையே அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாலும் இந்தியால சொல்றேன். யுகே அப்புறம் ஈரோப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜெட் ஃபியூயலுக்கு ஷார்டேஜ் வந்ததுனால ஃப்ளைட் எல்லாம் நெறைய ஃப்ளைட்ஸ கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த அளவுக்கு ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ பீட் சொன்னத பத்தி பார்த்தோம்னா, இன்னைக்கு நைட்குள்ள ஒரு பெரிய ஒரு சண்டை திரும்பி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நெறைய சொல்லியிருக்காங்க. யுஎஸோட நேவல் பிளாக்கேட ஈரான் எப்படி ஃபேஸ் பண்ண போகுது? ட்ரம்ப்போட மிரட்டல் வேலை செய்யுமா? இல்ல ஈரான் திரும்ப மிசைல்ஸ இஸ்ரேல் மேல அனுப்புவாங்களான்னு இன்னைக்கு ராத்திரி தான் தெரிஞ்சிரும். அப்டேட்ஸ் தொடரணும்னா நீங்க கன்ஃபார்மா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த போருக்கு மூல காரணமான பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலோட லீடர் இருக்காரு பார்த்தீங்களா? அவருக்கு வந்து ஒரு கேன்சர் இருந்திருக்காம். புரோஸ்டேட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேன்சர் இருந்திருக்காம். அது பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா வச்சிருந்தாங்களாம். பிகாஸ் இத வச்சு ஒரு வீக்னஸா பாயிண்ட்டா வச்சு, ஈரான் வந்து தாக்கிறக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு, இந்த ஆப்பரேஷன் யாருக்கும் தெரியாம நடத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சர் வந்து சரி பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. இப்ப அவரு சரியா ஆகிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. நான் இந்த மாரி என் ஹெல்த்துக்கு எதுவும் இல்ல. யாரும் கவலைப்பட வேணாம்னு.
இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டா இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ்ளோ பெரிய போர் நடக்கிறதுல கடைசியா தாக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் தான். ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரே பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா இருக்கணும்னு.